இந்த 3 பெண்களில் யார் ஏமாற்றவில்லை என்று உங்களால் யூகிக்க முடியுமா? ஐயோ, நான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு கையெல்லாம் வலிக்குது மேடம். என்னால் ஒன்றும் முடியல மேடம். ரொம்ப டயர்டாக இருக்குது மேடம். மேடம், நான் காலையிலேருந்தே பண்ணினுக்கிறேன் மேடம். 1 hour ஆயிடுச்சு மேடம். என்னால் முடியல மேடம். என்னை கொஞ்சம் விடுங்க மேடம். எனக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்குது மேடம். மேடம், நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். ஒன்றும் முடியல மேடம். என்னால் ஒன்றும் முடியல மேடம். ரொம்ப டயர்டாக இருக்குது மேடம். நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் மேடம். என்னை கொஞ்சம் விட்டுங்க மேடம். ரொம்ப கஷ்டமான ரெடியில் 8% மக்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் now. நீங்கள் பதிலை கண்டுபிடித்தால் கீழே லைக் செய்து கருத்தை தெரிவிக்கவும். நான் பதிலளிக்கும் முன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. இதோ பதில். அந்த லெட்டர் பி. அந்த பொண்ணு தான் யாரையும் ஏமாத்தாத. அது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுது. மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களும் அதுங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலை. இப்போ மட்டும் தான் உட்காந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணுற போல் ஆக்டிங் பண்ணுதுங்க. ஏன்னா இந்த பொண்ணு மூஞ்சில் மட்டும்தான் வேர்க்குது. இந்த பொண்ணு மட்டும்தான், லெட்டர் பி மட்டும்தான் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுது. உண்மையான மகள் யார் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? அம்மா, நான் தான் உங்கள் மகள். அவ இல்லை, அவ பொய் சொல்றா. அவ பேய். அவளை நம்பாதீங்கம்மா. நான் தாம்மா உங்களுடைய உண்மையான மகள். என்னை நம்புங்கம்மா. இல்லைம்மா, அவ பொய் சொல்றா. அவளை நம்பாதீங்கம்மா. அவ பேய். அவளை நம்பாதீங்க. கிட்ட போகாதீங்கம்மா. நான் தாம்மா உங்களோட உண்மையான மகள். என்னை பாருங்கம்மா. நீங்க போட்ட ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்குது பாருமா. என்னை போல ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அவ ஏமாத்துறாமா. அவளை நம்பாதீங்கம்மா. ரொம்ப கஷ்டமான ரெடியில் 8% மக்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் now. நீங்கள் பதிலை கண்டுபிடித்தால் கீழே லைக் செய்து கருத்தை தெரிவிக்கவும். நான் பதிலளிக்கும் முன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. இதோ பதில். முதல்ல நிற்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பேய். அது கீழே இருக்கிறத பாருங்க. நிழல இல்லை, நிழலே தெரியல. அது பேய். பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பி, லெட்டர் பி. அதுதான் அவங்களுடைய உண்மையான பொண்ணு. அந்த பொண்ணு நிற்கிற இடத்துல கீழே பாருங்க, நிழல் இருக்கு. அதுதான் அவங்களுடைய உண்மையான பொண்ணு. இந்த நாயை மரத்தில் யார் கட்டியது என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? கேப்டன், நான் இந்த நாய் இந்த மரத்தில் கட்டல கேப்டன். எனக்கு தெரியாது கேப்டன். நான் வரும்போது இந்த நாய் மரத்தில் கட்டிக்குது கேப்டன். எனக்கு யார் கட்டினாங்கன்னு தெரியாது கேப்டன். இதுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை கேப்டன். என்னை நம்புங்க கேப்டன். கேப்டன், இவன் பொய் சொல்றான் கேப்டன். இவன் தான் கட்டிக்கிறான் கேப்டன். நான் வரும்போது இங்கே எதுவுமே இல்லை கேப்டன். நாய் எதுவுமே கட்டில கேப்டன். இப்போதான் கட்டி இருக்கு நாய் அங்க. இவன் தான் கட்டிக்கிறான் கேப்டன். ரொம்ப கஷ்டமான ரெடியில் 8% மக்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் now. நீங்கள் பதிலை கண்டுபிடித்தால் கீழே லைக் செய்து கருத்தை தெரிவிக்கவும். நான் பதிலளிக்கும் முன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. இதோ பதில். அந்த நாயை மரத்தில் கட்டியது ஆர்மி மேன் ஏ. அவரு தான் அந்த மரத்தில் கட்டினது. அவரு கையில் இருக்கிற பெல்ட்டை பாருங்க. அவரு கையில் பெல்ட் இல்லை. அவர் பெல்ட்டால தான் அந்த நாயை அங்கே கட்டிக்கிறாரு. பி கரெக்டாக பெல்ட் போட்டுக்கிறா போல. அதை பி கட்டலை. ஏ தான் அந்த நாயை பெல்ட்டால மரத்தில் கட்டினவர். அந்த விண்டோ கண்ணாடியை உடைத்தது யார் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? நான் இதை உடைக்கலமா. நான் வரும்போது கண்ணாடி நல்லா தான் இருந்தது. தம்பி தாம்மா உடைச்சிருப்பான். இல்லம்மா, அண்ணன் பொய் சொல்லறான். நான் வரும்போது கண்ணாடி உடைஞ்சுதான் இருந்தது. நான் உடைக்கலாமா. நான் எதுவுமே பண்ணலம்மா. என்னை நம்புங்கம்மா. ரொம்ப கஷ்டமான ரெடியில் 8% மக்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் now. நீங்கள் பதிலை கண்டுபிடித்தால் கீழே லைக் செய்து கருத்தை தெரிவிக்கவும். நான் பதிலளிக்கும் முன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. இதோ பதில். அந்த சின்ன பையன் பி. அவன் தான் அந்த கண்ணாடியை உடைச்சது. அவன் வச்சு நிற்கிற விளையாட்டு பொருளில் பாருங்க. ஒரு சைடு ஃபேன் இருக்கும், இன்னொரு சைடு ஃபேனு உடஞ்சிருக்கு. அவன் அதை பறக்க விடும்போது தான் கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடஞ்சது. அந்த கண்ணாடியை உடைச்சது அந்த சின்ன பையன்தான். கேப்டன், நான் இந்த கரடி குட்டியை பாட்டிலில் போடல. நான் கரடி குட்டியை இங்கே வரும்போது நான் பார்க்கவே இல்லை.
இப்பதான் பாக்குறேன் இது பாட்டில்ல இருக்கு கேப்டன். இதை நான் பண்ணல, இவன் தான் பண்ணியிருப்பான் கேப்டன். இல்ல கேப்டன், இவன் பொய் புழுவுறான். நான் வரும்போதே இந்த பாட்டில்ல இருந்தது கேப்டன், இவன் தான் போட்டுக்கிறான். இவன் போட்டுட்டு என் மேல பழி சொல்றான் கேப்டன். நான் அதை பண்ணல கேப்டன், என்ன நம்புங்க. ரொம்ப கஷ்டமான ரெடியில 8% மக்கள் மட்டுமே பதில் சொல்ல முடியும். அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் now. நீங்கள் பதிலை கண்டுபிடித்தால் கீழே லைக் செய்து கருத்தை தெரிவிக்கவும். நான் பதிலளிக்கும் முன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி. இதோ பதில். அந்த ஆர்மி வீரர் பி தான் அந்த கரடி குட்டியை பாட்டில்ல போட்டது. அவரு பேண்ட்ல பாருங்க, கரடியோட காலடி அவருடைய பேண்ட்ல பதிஞ்சிருக்கு. அவர் தான் கரடியை பாட்டில்ல போட்டவர்.